விக்ரம் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. பார்த்தா வந்து ரூமில் வந்து ஃபுல்லாகவே அலங்கரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரூம் அலங்கரிச்சிருக்காங்க. உடனே வந்து திரும்பி பார்க்குறாரு. வேதா வந்து பால் சொம்போடு வராங்க. அதை பார்த்து விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவ இப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேதா அப்படின்னோடனே உடனே வந்து பால் சொம்பை கொடுக்குறாங்க. இந்தாங்க பால் குடிங்க, எனக்கு வேணாம் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், பால் குடிச்சா அவனுக்கு புரியுதா, நீங்கள் பாதி குடிச்சிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. ஐயோ இவனை இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்கி குடிக்கிறாரு. சரி ஓகே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோன்னே, சரி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எதுக்கு வேதா இதெல்லாம், இங்கே பாருங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்றாரு. இங்கே பாரு, நீ எல்லாம் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்குறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம பேசவே கூடாது புரியுதா, ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்னோடனே, என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா, என்ன வேதா அப்படின்னு கிட்ட நெருங்கி வராங்க. ஏங்க நான் எப்படி இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், நான் அழகாக இருக்கேனா இல்லையா, ரொம்ப அழகாக இருக்க வேதா அப்படின்றாரு. அப்போது நான் அழகாக இருக்கேன்ல, அப்போது நான் கிட்ட வந்து ஏன் தள்ளி போகிறீங்க, என்ன வேதா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நம்ம ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணோம் அதெல்லாம் விட்டுருங்கங்க, கல்யாண கதையெல்லாம் பேசுறதுக்கு இப்போ டைம் கிடையாது, எதை பற்றி பேச டைம் கிடையாது, நான் தான் சொன்னேன்ல ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து அப்படியே வேதா கிட்ட வந்துடுறாங்க. விக்ரம் தள்ளி தள்ளி போகிறாரு. ரொம்ப நெருங்கி வந்துடுறாங்க. அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அவரை வந்து இறுக்கி அணைச்சி அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே விக்ரம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா எல்லாமே கனவு. அப்பா தப்பிச்சேன், நல்ல காலம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்பாடி நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் வந்து தன்வி தூங்கிட்டு இருக்கா. அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்வியை வந்து வந்து உச்சி முகர்றாரு. அடுத்து வந்து வேதா கால் பண்ணுறாங்க. என்ன இவ வீட்டு உள்ளேருந்தே கால் பண்ணுறாளே, என்ன வேதா எதுக்கு இப்போ கால் பண்ண, குழந்தை தூங்கிட்டு இருக்கா, விக்ரம் மொட்டை மாடிக்கு வரீங்களா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னோடனே, ஐயோ சர்ப்ரைஸா, உண்மையிலே கிஸ் பண்ணிட்டு வாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி என்னதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. என்ன வேதா எதுக்காக மேலே வந்து இருக்க, தூக்கம் வரலையா அப்படின்னோடனே, இல்லை விக்ரம் உங்களுக்கு வந்து பரிசு தரலான்னா, பரிசா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை தொட்டு பார்க்குறாரு. உடனே வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பீர் வாங்கி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு பியரா எதுக்கு அப்படின்னு, எல்லாம் உங்களுக்கு தான் இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் குடிங்க அப்படின்னோடனே அதை குடிச்சிட்டு ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்து மயங்கிறாரு. என்ன வேதா இதெல்லாம் எல்லாம் உங்களுக்காக தான், சர்ப்ரைஸ் தான் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு குடிங்க அப்படின்னு, நான் தான் ஃபுல்லாக குடிச்சிட்டேனே அப்படின்றாரு. சரி உங்கள் கனவுக்கு நீ எப்படி இருக்கணும் விக்ரம், உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல, இப்போ சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னோடனே, ஒல்லியாக இருக்கக்கூடாது, குண்டாக இருக்கக்கூடாது, திட்டமாக இருக்கணும், அதே டைமில் வெஸ்டர்னும் நல்லா இருக்கணும், வந்து சாரீலையும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு பெரிய கனவு கண்ணி அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏய் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி வந்து சொல்கிறாங்க. ஏய் அவன் ஒன்றை தாண்டி சொல்கிறாரு அப்படின்னோடனே, என்னையா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சந்தோஷப்படுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறீ, ஐ லவ் யூவா அப்படின்றாங்க. உடனே விக்ரம் வந்து நீ என்ன சொன்ன, ஏதாவது சொன்னியா, ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. ஐயோ நீ வேஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி சொல்லிட்டு போகிறாங்க. மனசாட்சி கிட்ட கூட திட்டு வாங்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் ஒரு நிமிஷம் என்ன பாருங்கள் விக்ரம், உங்களை கேள்வி கேட்ட மாதிரி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி கேட்குறேன், என்ன கேட்கணும், என்ன கேட்கணுமா, எனக்கு யாரை பிடிக்கும்னு கேளுங்க, யாரை பிடிக்கும், எனக்கு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், எல்லாத்துலேயுமே என்னை கேர் எடுத்துக்கணும், எனக்காக உருகி உருகி உயிரே கொடுக்குற ஒரு ஆளை தான் எனக்கு பிடிக்கும், அது யார் தெரியுமா அப்படின்றாங்க. உடனே வந்து அது வந்து சொல்ல போகிறாங்க. உடனே திரும்பியில் நீங்கள் தான் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா விக்ரம் அதுக்குள்ளேயே மயங்கிடுறாரு. ஐயோ நம்மளே இந்த மாதிரி வந்து சரக்கு வாங்கி கொடுத்து இவர் இப்படி பண்ணிட்டோமே, நம்ம சொல்லும் போது விக்ரம் வந்து இப்படி மயங்கிட்டாரே, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லையே அப்படி சொல்லிட்டு வேதா புலம்புறாங்க. இது முடியுது.